சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அண்ணா பல்கலைக்கழக வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் தரதரவென இழுத்து சென்று கைது செய்தனர். காந்தி மண்டபம் வாயிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துக் கொண்டிருந்த போதே அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வளர்மதி, கோகுல இந்திரா உள்ளிட்டோர் ஆளுநர் மாளிகை அருகே நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அதிமுகவினர் சமூகநல கூடத்திலும் திருமண மண்டபத்திலும் அடைக்கப்பட்டனர். அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் காரணமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தெருவுக்கு 4-5 பானிபூரி கடை இருந்தாலும் வருமானத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. இங்க ஒருத்தர் பானிபூரி கடை வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில அந்த மாணவி பார்த்தீங்கன்னா அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில இன்றைக்கு நம்ம போராடுகின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு அதை இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் பேச்சை கொண்டு காவல்துறை இன்றைக்கு ஒரு மிகுந்த கெடுபிடியாகி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களை கைது செய்திருக்கிறது. வழிப்பறி கொள்ளைகள் போன்ற ஏகப்பட்ட கொள்ளைகள், அதே போன்று பாலியல் வன்கொடுமை ஏற்கனவே ஆளாகி அண்ணா யூனிவர்சிட்டியில தான் அவன் தஞ்சம் அடைந்திருக்க நிலை. அண்ணா யூனிவர்சிட்டி இந்த சிசிடிவி கேமரா வெளியிடணும். ஒரு தலைக்கு வெட்கப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய தமிழக அத்தனை பேரும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். யாருக்குமே பாதுகாப்பு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பாஜகவினரை கைது செய்ய 40க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். காலை முதலே வள்ளுவர் கோட்டத்திற்கு வந்த பாஜகவினர் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்ட நிலையில் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், கருணாகரன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் என 30க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து கைதாகினர். எங்கேயுமே எல்லா இடத்துலயும் போலீஸ் இங்க வர்ற எல்லாருமே தடுக்கிறாங்க. இந்த போலீஸ் அங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல. என்ன அடக்குமுறையா? சர்வாதிகார ஆட்சியா நடக்கிறது என்று நான் கேட்கிறேன். இதே போலீஸ் அந்த பொண்ணுகிட்ட போய் பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டியதுதானே? பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல. அங்க உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம்ல. இது என்ன அடக்குமுறையா? வர முடியாது.